ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கௌரி சீரியலில் நடித்த நடிகை நந்தினி வந்து சூசைட் பண்ணி இறந்தது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதின ஒரு லெட்டர் தான் இப்போ போலீஸ்க்கு கிட்ட கிடச்சிருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரியலில் தன்னுடைய கடைசி சீனான மருந்து குடிச்சிட்டு இறக்குற மாதிரி ஒரு சீனை முடிச்சுட்டு கேரவனுக்குள்ளே போன நந்தினி அங்கே சூசைட் பண்ணி இறந்துருக்குறாங்க. அதை பற்றி விசாரணை பண்ணின போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரீசெண்டாகவே கொஞ்ச நாளாக ரொம்பவும் பணக்கவலை இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடன் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி வந்து கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான டைமையும் கொடுக்கல. அவங்களுடைய சஜஷன் ஒப்பீனியனையும் அவங்க கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மன அழுத்தம் அதில் அதிகமாக இருக்குது. அதில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாத நந்தினி கொஞ்ச நாளாகவே செட்டில் மூட் ஆஃபாகவும் ரொம்பவும் சுறுசுறுப்பு இல்லாமையும் இருந்ததா செட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கன்னடத்தில் நிறைய சீரியல் பண்ணிக்கிட்டு இப்போ பெங்களூரில் ஸ்டே பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் கல்யாண ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி சீரியலில் கூட நடித்தவங்க கிட்ட விசாரணை செஞ்சப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இல்லை, நந்தினி வந்து ரொம்பவும் ஒரு ப்ராட் மைண்டட் பர்சன், ரொம்பவும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. கொஞ்ச நாளாகவே செட்டில் அவங்க யார்கிட்டையும் அதிகமாக பேசுறது இல்லை, ஒரு மாதிரி அலோனா மூட் ஆஃபாக இருந்திருக்காங்க. நாங்கள் கூட ஏதோ ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கும், டென்ஷனாக இருக்கும்னு சொல்லி விட்டுட்டோம். பட் அது இந்த அளவுக்கு சீரியஸாக போகும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதின லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட கல்யாண அதில் எனக்கு விருப்பம் கிடையாது. அதாவது நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கான முடிவை எனக்கு எடுக்கிறதுக்கு அவங்க அவகாசம் கொடுக்கல. நான் வந்து கல்யாணம் வேணான்னு நினைக்கிறேன். ஆனால் என் ஃபேமிலி அதில் ரொம்பவும் உறுதியாக இருக்கிறாங்க. என்னால் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல. என்னால் என்னையும் கன்வின்ஸ் பண்ணிக்க முடியல. எனக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். அப்போது எனக்கு யார்கிட்ட இதை ஓப்பனாக சொல்கிறது, பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முடியல. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. இதை பற்றி மேலும் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு சூசைட் அப்படிங்கிறதுனால அந்த சீரியலில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள், அதுக்கப்புறமேல அவங்க வந்து கூட க்ளோஸாக இருக்க எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.